வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வரிசையா நம்ம சேனல்ல த்ரில்லர் படங்களா பார்த்துட்டு வரோம். அதனால ஒரு சேஞ்சுக்கு இன்னைக்கு ஜாலியா ஒரு படத்தை பார்க்க போறோம். ஜாலியா அப்படி என்ன படம் போடலாம்னு யோசிக்கும் போது நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்ச அயலான் படத்தோட ட்ரைலர் பார்த்தேன். அந்த ட்ரைலரை பார்த்ததுமே எனக்கு இந்த படம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதுல வர ஏலியன்ஸும் சீன்ஸும் இந்த படத்து கூட மேட்ச் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. ட்ரைலர்ல சில சீன்ஸ் பார்க்கும்போது எனக்கு இந்த படம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதனாலதான் உங்களுக்கும் இந்த படத்தை பத்தி போடலாம்னு முடிவு பண்ணேன். 2009 வந்த ஏலியன்ஸ் இந்த அட்டிக் படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த படம் ஒரு காமெடி சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா சும்மா ஜாலியா இந்த படத்தை பார்க்கலாம். எதிர்பாராத நேரத்துல ஒரு வீட்டுக்குள்ள 4 ஏலியன்ஸ் வந்துடுது. அந்த விஷயம் அந்த வீட்டு சின்ன பசங்களுக்கு தெரிய வருது. அந்த பசங்க அந்த ஏலியன்ஸை எப்படி சமாளிச்சாங்கன்றதான் இந்த படத்துடைய கதையே. படம் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் செம காமெடியா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா 99% ஆடியன்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. வீடியோஸை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு எல்லோ பேக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். டாமுடைய குடும்பத்துல அவனையும் சேர்த்து மொத்தம் 5 பேரு. ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி. எல்லாரும் இப்ப கார்ல போறாங்க. எங்க தெரியுமா? புதுசா ஒரு வீடு வாங்கிருக்காங்க. அங்கதான் இப்ப போயிட்டு இருக்காங்க. கார்ல டாமுடைய அக்கா அவ காதலன்னு ரிக்கி கிட்ட போன் பேசிட்டே இருக்கா. டாமுக்கு ரிக்கிய சுத்தமா பிடிக்காது. ஊருக்கு ஒதுக்குப்புறமா வாங்கியிருக்கிற அவங்க வீட்டுக்கு முதல் முறையா எல்லாரும் குடும்பத்தோட வராங்க. அப்ப அங்க டாமுடைய சித்தப்பாவும் வராரு. கூடவே அவருடைய பையன் ஜாக்கும் ட்வின் பிரதர்ஸும் வராங்க. அவங்க மட்டும் இல்ல, டாமுடைய பாட்டியும் வராங்க. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதால எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வழக்கம் போல பசங்க யாருக்கு எந்த ரூம் வேணும்னு மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. பெரியவங்க எல்லாம் புதுசா ஒரு வீடு வாங்கிட்டோமேனு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பெட்டி படிக்கையே எடுத்து வைக்கிறாங்க. அப்ப அங்க டாமுடைய அக்கா காதலன் ரிக்கி வரான். அவனை பார்த்து டாம் செம கடுப்பாகிறான். ஏன்னா டாமுக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. அப்ப ரிக்கி காரை நிப்பாட்டிட்டு வேணும்னே அவன் கார்ல ஏதோ ரிப்பேர் பண்றான். இத டாம் கவனிக்கிறான். ரிக்கி அம்மா அப்பா கிட்ட புது வீடு வாங்கினதுக்கு வாழ்த்துக்கள்னு பரிசு கொடுக்கறான். அவங்களும் ரிக்கி கிட்ட என்னப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு விசாரிக்கிறாங்க. அப்ப ரிக்கி டாமோட அப்பா கிட்ட நான் திரும்ப எப்படி போவேன்னு தெரியல, என் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றான். அப்பாவும் காரை சரி பண்ணி பாக்குறாரு. ஆனா கார் ஸ்டார்ட் ஆகல. அதனால ரிக்கிய அங்கேயே தங்க சொல்றாரு. இத கேட்டதும் டாம் அக்காக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா டாமுக்கு தெரியும் அந்த காரை ரிக்கி தான் வேணும்னு ரிப்பேர் பண்ணிருக்கான். ஜாக்குக்கும் ரிக்கியே சுத்தமா பிடிக்கல. டாம் கிட்ட போயிட்டு என்னடா உன் அக்கா டேஸ்ட் இவ்வளவு மட்டமா இருக்கு, இவனை ஏன் காதலிக்கிற, இவன் தான் உனக்கு மச்சானா வர போறான்னு கிண்டல் பண்றான். அதனால டாம் கடுப்புல ஒரு பெயிண்ட் பால் துப்பாக்கி எடுத்துட்டு போறான். ரிக்கி அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்பா அவனை பெயிண்ட் பாலால சுடுறான். இத பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. அன்னைக்கு மதியம் ஆகுது. வீட்டை சுத்தி புயல் காத்து அடிக்குது. அவங்க வீட்டுக்கு மேல ஏதோ ஒண்ணு பறந்து வருது. பாட்டி டிவி பார்க்கும்போது திடீர்னு கனெக்ஷன் கட் ஆகுது. அதனால என்ன ஆச்சுன்னு பார்க்க சொல்றாங்க. உடனே ரிக்கி பாட்டி கிட்ட நல்ல பேர் வாங்க, நான் போய் சரி பண்றேன்னு சொல்றான். ஆனா எனக்கு உதவி பண்ண கூட டாம் அனுப்புங்கன்னு சொல்றான். வேற வழி இல்லாம டாமும் ரிக்கி கூட போறான். 2 பேரும் பறன் மேல போறாங்க. அப்ப ரிக்கி டாம் கிட்ட என்னையே சுட்டு கிண்டல் பண்றியா, ஒழுங்கா போய் ஆண்டனாவை சரி பண்ணுன்னு மாடியில தள்ளி விடுறான். மாடிக்கு வந்து பார்த்தா அங்க ஆண்டனாவே வெடிச்சிருக்கு. ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியாம டாம் முழிக்கிறான். அப்ப அங்க ஜாக்கும் வரான். 2 பேருக்கும் அங்க ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா அவங்க முன்னாடி ஒரு பெரிய உருவம் தெரியுது. 2 பேரும் பயந்து போய் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா காலுக்கு கீழே குட்டியா ஒரு ஏலியன் இருக்கு. ஏலியன் இவங்களை பார்த்து ஹலோ ஹியூமன்ஸ் எப்படி இருக்கீங்கன்னு கேக்குது. இத பார்த்து 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அங்க ஒண்ணு இல்ல, மொத்தம் 4 ஏலியன்ஸ் இருக்கு. அட்டாக்னு சொல்லி 2 பேரையும் தாக்க வருது. அப்ப அந்த நேரத்துல டாமுடைய வருங்கால மச்சான் ரிக்கி வரான். ஒரு ஏலியன் அவனை பார்த்து துப்பாக்கியில சுடுது. ரிக்கி அங்கேயே மயங்கி விழுறான். டாமும் ஜாக்கும் ரிக்கிக்கு என்ன ஆச்சுன்னு பயந்து போய் பாக்குறாங்க. அப்ப அந்த ஏலியன் ரிக்கி கிட்ட வந்து ரிமோட் ஆன் பண்ணுது. ரிக்கியும் ரோபோ மாதிரி எந்திரிச்சு நிக்கிறான். ரிக்கி கழுத்துல சுட்டு கண்ட்ரோல் பண்ணி அவனை இப்போ ரோபோ மாதிரி யூஸ் பண்ணுது. அந்த ஏலியன் பேசுறத ரிக்கியும் பேசுறான். நாங்க இந்த பூமியை பிடிக்க வந்திருக்கோம், ஒழுங்கா சரண்டர் ஆகுன்னு சொல்றான். டாம் பார்த்து பயந்து ஓடுறான். அந்த ஏலியன் ரிமோட்டை வச்சு டாமியும் ஜாக்கியும் பிடிக்குது. 2 பேரும் ரிக்கியை தள்ளி விட்டு ஓட பாக்குறாங்க. ரிக்கி மறுபடியும் பிடிக்க வரான். அப்ப தவறி மாடியில இருந்து கீழே விழுறான். அந்த நேரத்துல மத்த 2 தம்பிங்களும் வந்துடுறாங்க. மாடி கதவை திறக்கிறாங்க. டாம் தப்பிக்க போகும்போது அந்த ஏலியன் டாமியும் ஜாக்கியும் சுட்டுடுது. அவங்க கழுத்துலயும் அந்த தோட்டா பாஞ்சிருது. எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. அந்த ஏலியன் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு பரணிக்கு வருது. அதை பார்த்து எல்லாரும் பயந்து வேக வேகமா கீழே இறங்கி படிக்கட்ட மூடுறாங்க. டாமும் ஜாக்கும் மாறி மாறி பார்த்து பயப்படுறாங்க. 2 பேரும் ரோபோவா மாறிட்டோமான்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணாங்கல. உடனே இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லணும். போலீஸுக்கு போன் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. போன் எடுத்து பார்த்தா எந்த போன்லயும் சிக்னலே இல்ல. அதனால லேண்ட் லைன்ல ட்ரை பண்ணி போலீஸுக்கு போன் பண்றாங்க. போலீஸ் கிட்ட எங்க வீட்டுக்கு ஏலியன் வந்திருக்கு, இந்த உலகத்தையே அதுங்க பிடிக்க போகுது, சீக்கிரம் வாங்கன்னு சொல்றாங்க. இத கேட்டு போலீஸ் சம கடுப்பாகிறாரு.
கேக்குறாரு. ஏண்டா நானே சண்டே அதுவுமா வேலை இருக்குன்னு கடுப்புல இருக்கேன், இதுல நீங்க வேறயா? இந்த மாதிரி அவனாச்சும் போன் பண்ணி விளையாடினா தொலைச்சிருவேன்னு திட்டி வைக்கிறாரு. மேல அந்த ஏலியன்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிறது மொத்தம் 4 ஏலியன். ஒருத்தன் கமாண்டர், 2 பேரு சோல்ஜர். அவங்கள ஒருத்தன் இன்ஜினியர். அவன் பேர் தான் ஸ்பார்க். ஸ்பார்க் மத்தவங்கள மாதிரி கிடையாது, ரொம்ப அமைதியா இருப்பான், ரொம்ப நல்லவன். கமாண்டர் எல்லார்கிட்டயும் இந்த மிஷன் ரொம்ப முக்கியமானது, ஏற்கனவே நம்ம போன மிஷன் தோத்துட்டோம், இந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. கீழே எல்லாரும் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அப்ப ஜன்னல்ல தட்டுற சத்தம் கேக்குது. பயந்து போய் ஜன்னல்ல திறந்து பார்த்தா அங்க ரிக்கி தொங்கிட்டு இருக்கான். மாடியில இருந்து விழுந்தான்ல, செடியில மாட்டி தொங்கிட்டு இருக்கான். இன்னமும் அவன் ரோபோவா தான் இருக்கான். மேல ஏலியன் பேசுறத இவனும் பேசிட்டு இருக்கான். அப்ப கமாண்டர் ஸ்பார்க் கிட்ட அந்த 2 பசங்களையும் சுட்டேன், ஆனா ஏன் ரிமோட் வேலை செய்யலன்னு கேக்குறான். அதுக்கு ஸ்பார்க், சின்ன பசங்களுக்கு இது வேலை செய்யாது, பெரிய ஆட்களை மட்டும் தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றான். அதை எல்லாத்தையும் பசங்க கேக்குறாங்க. அப்ப ரிக்கி வழுக்கி கீழே விழுறான். பசங்களுக்கு அப்பதான் ஒண்ணு புரிய வருது, அந்த ஏலியன்ஸால 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், சின்ன பசங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம அப்பா அம்மா கிட்ட சொன்னோம்னா அவங்க மேல வருவாங்க, அவங்களையும் சுட்டு ஈஸியா கண்ட்ரோல் பண்ணும். நம்ம அப்பா அம்மாவை வச்சு நம்மள அடிக்க வைக்கும். போலீஸ் வந்தாலும் அவங்களுக்கும் இதே நிலைமை தான். அதனால யாருக்கிட்டையும் சொல்லாம நாமளே சமாளிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. டாமும் ஜாக்கும் மேல ஏறி அந்த ஏலியன் என்ன பேசுதுன்னு பாக்குறாங்க. அந்த ஏலியன்ஸ் மேப்ல ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கு. நேரா டாமோட வீட்டுக்கு ஜூம் பண்ணுது. அப்ப கமாண்டர் நாம உடனே பேஸ்மெண்ட்டுக்கு போகணும்னு சொல்றான். இத பாக்கும்போது டாம் வழுக்கி கீழே விடுறான். நம்ம வீட்டு பேஸ்மெண்ட்ல ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை தேடிதான் இந்த ஏலியன்ஸ் வந்திருக்கு, உடனே அதை போய் எடுக்கணும்னு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்ப அக்கா ரிக்கியை தேடிட்டே வரா. டாம பார்த்து, நீயும் ரிக்கியும் தான் மாடிக்கு போனீங்க, இப்ப ரிக்கியை காணும், அவன் எங்கன்னு கேக்குறா. ரிக்கி வேற எங்கேயும் கிடையாது, அவன் அக்கா பின்னாடிதான் மல்லாக்கா படுத்து விட்டதை பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு டாம் அவனை மறைச்சு வீட்டுக்கு பின்னாடி உன தேடி போயிருக்கான்னு சொல்லி சமாளிக்கிறான். எல்லாரும் ஓடி போய் பேஸ்மெண்ட்ல பாக்குறாங்க. ஆனா அங்க எதுவுமே இல்ல. அங்க இருக்கிற பொருட்களை வச்சு ஆயுதம் செஞ்சு அந்த ஏலியன்ஸை பிடிக்க மேல போறாங்க. எப்ப அந்த ஏலியன்ஸ் வரும்னு படிக்கடியா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப லேசா படி திறக்குது. உடனே எல்லாரும் சரமாரியா தாக்குறாங்க. அவ்வளவுதான், இனிமேல் அந்த ஏலியன்ஸ் வராதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப மேல இருந்து ஒரு குண்டு விழுது. இத பார்த்து எல்லாரும் பயந்து தெரிச்சு ஓடுறாங்க. நல்ல வேளை குண்டு வெடிக்கலன்னு நினைக்கிறான். அப்ப டக்குன்னு அந்த குண்டு ஆக்டிவேட் ஆகுது. உடனே எல்லாரும் மிதக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குண்டு கிராவிட்டியை நிறுத்தி எல்லாரையும் பறக்க வைக்குது. டாமும் ஹேனாவும் கதவை திறந்து வராங்க. அவங்களும் மிதக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த 2 சோல்ஜர்ஸும் வருது. ஆன்டி கிராவிட்டி ஷூவை போட்டுக்கிட்டு கதவை திறக்க போகுதுங்க. அவங்களை எப்படி தடுத்து நிறுத்தன்னு புரியாம எல்லாரும் முழிக்கிறாங்க. அப்ப டாம் ஃபயர் எக்ஸ்டிங்ஷரை பாக்குறான். அதை வச்சு ராக்கெட் மாதிரி பறந்து கதவை மூடுறான். ஜாக் உடனே அந்த குண்டை வீசுறான். டாம் அதை அடிச்சு உடைக்கிறான். உடனே கிராவிட்டி திரும்ப வந்துருது. எல்லாரும் சேர்ந்து அந்த ஏலியனை பிடிக்க பார்த்தா மறுபடியும் அது பரன் மேல ஏறி ஒளிஞ்சுக்குச்சு. ஆனா போகும்போது ரிமோட்டையும் மைக்கையும் விட்டுட்டு போயிடுச்சு. அந்த ரிமோட் தான் ரிக்கிய கண்ட்ரோல் பண்ற ரிமோட். அந்த ரிமோட் எப்படி வேலை செய்யணும் புரியாம எல்லாரும் மாத்தி மாத்தி பட்டன் அமுக்குறாங்க. கீழே ரிக்கியும் கண்ணா பின்னான்னு குதிக்கிறான். மேல இவங்க ரிமோட் ஆபரேட் பண்ண கீழே இவன் கிறுக்க மாதிரி ஓடிட்டு இருக்கான். உடனே எல்லாரும் ஓடி வந்து கீழே ரிக்கிய பாக்குறாங்க. ரிமோட் ஆபரேட் பண்ணா அதுக்கேத்த மாதிரி ரிக்கியும் அசைறான். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்குன்னு ரிமோட் ஆபரேட் பண்ணி அவனையே அவனை அடிக்க வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. தெரியாம பாஸ் பட்டன் அமுக்குறான். அப்ப ரிக்கி மறுபடியும் நினைவுக்கு வரான். யார் என் காரை இப்படி பண்ணதுன்னு கத்துறான். அப்ப மறுபடியும் அவனை பாஸ் பண்ணிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ரிக்கியை தேடி அக்கா வரா. கரெக்டா பேச வரும்போது மறுபடியும் பாஸ் ரிலீஸ் பண்றாங்க. அப்ப ரிக்கி அவளை பார்த்து, என் கார் யார உடைச்சா, உனக்கு அறிவு இருக்கான கண்டபடி திட்டுறான். இதை கேட்டு அக்கா கோச்சிட்டு போயிடுறா. தெரியாம கத்திட்டேன்னு ரிக்கியும் அவ பின்னாடியே போறான். மறுபடியும் பசங்க எல்லாரும் மாடிக்கு வந்து பாக்குறாங்க. அப்ப ஏலியன்ஸ் உள்ளுக்குள்ள நடந்து போற சத்தம் கேக்குது. அப்பதான் புரியுது, வென்டிலேட்டர் வழியா ஏலியன்ஸ் பேஸ்மெண்ட்டுக்கு போக பாக்குது. அதை தடுத்து நிறுத்த முடிவு பண்றாங்க. வேகமா கீழே போய் தெர்மோஸ்டாட் ஆன் பண்றாங்க. தெர்மோஸ்டாட்னா குளிர் பிரதேசங்கள்ல வீட்டுக்குள்ள அடுப்பு மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அதான். அதை ஆன் பண்ணதும் வென்டிலேட்டருக்குள்ள சூடா காத்து வருது. ஏலியன்ஸ் உள்ள சூடு தாங்க முடியாம அலறி அடிச்சு ஓடுதுங்க. அந்த நேரத்துல அப்பா வராரு. யாரு தெர்மோஸ்டாட் ஆன் பண்ணா, எதுக்கு தேவையில்லாம ஓடுதுன்னு கேக்குறாரு. அதுக்கு எல்லா பசங்களும் சேர்ந்து இங்க எல்லாருக்கும் குளிருது, அதனாலதான் போட்டுக்கோன்னு சொல்றாங்க. அதுக்கு அப்பா, ஏண்டா ஏற்கனவே பங்குனி வெயில் பல்ல கழட்டுது, இப்ப எதுக்கு இதை போட்டீங்கன்னு திட்டி ஆஃப் பண்றாரு. இனிமேல் தெர்மோஸ்டாட்டை தொட்டனா முதல் டெட் பாடி நீதான் டாம திட்டி அனுப்புறாரு. மறுபடியும் பசங்க எல்லாம் மேல வராங்க. அந்த ஏலியன்ஸ் உள்ள என்ன பண்ணுதுன்னு தெரியல. அதனால ஒரு ரிமோட் காரை எடுத்து அது மேல கேமராவை வச்சு அந்த வென்டிலேட்டருக்குள்ள அனுப்புறாங்க. ஆனா இந்த ஏலியன்ஸ் கண்டுபிடிச்சு அந்த காரை உடைச்சு வீசிடுதுங்க. அதனால அடுத்த பிளானுக்கு போறாங்க. ரிமோட்டை எடுத்துக்கிட்டு நேரா ரிக்கியை தேடி போறாங்க. ரிக்கி அக்கா கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ரோபோவா மாறுறான். டாம் அக்காவை தண்ணியில வீசி கீ கொடுத்த பொம்மை மாதிரி நேரம் நடந்து போறான். ஏன்னா டாம் அவனை ரிமோட்ல ஆப்ரேட் பண்றான். தண்ணியில நீச்சல் அடிச்சு வெளியே வருவான் பாருங்க, அதெல்லாம் செம காமெடியா இருக்கும். ரிக்கிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. ரிக்கி அப்பா அம்மா கிட்ட, இப்போ ஒரு போன் கால் வந்துச்சு, இந்த வீட்டு ரெஜிஸ்டர் பண்ணும் போது ஏதோ பிரச்சனை, அதனால அவங்க எல்லாரையும் வர சொன்னாங்க, உடனே கிளம்பி போங்க, பசங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பிரச்சனையானு எல்லாரும் பதறி அடிச்சு ஓடுறாங்க. இப்ப வீட்டுல பெரியவங்க யாரும் இல்ல, அதனால அந்த ஏலியன்ஸ் கிட்ட நேரடியா மோதலாம். ஏலியன்ஸை விரட்டி அடிக்க வென்டிலேட்டருக்குள்ள பட்டாசை வீசுறாங்க.
பட்டாசு வெடிக்கிறத பார்த்து ஏலியன்ஸ் எல்லாம் தெரிச்சு ஓடுதுங்க. அப்படி ஓடும் போது ஸ்பார்க் தவறி கீழே விழுறான். அந்த ரூம்ல தான் ஹேனா இருக்கா. ஸ்பார்க்க பார்த்து பயந்து கட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கா. ஸ்பார்க் ஒரு ஸ்பிரிங்ல மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிக்கன்னு தெரியாம முழிக்கிறான். ஹேனாவுக்கு ஸ்பார்க்க பார்த்ததுமே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அவன் மத்த ஏலியன்ஸ் மாதிரி இல்ல, ரொம்ப அமைதியா இருக்கான். அதனால ஹேனா உதவி பண்றா. ஸ்பார்க்கும் அமைதியா தேங்க்யூன்னு சொல்றான். குட்டி பொண்ணு ஹேனாவுக்கு ஸ்பார்க்க பார்த்ததுமே பிடிச்சு போகுது. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. பொம்மைகளை வச்சு ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடுறாங்க. கமாண்டர் மேல ஸ்பார்க்க காணும்னு தேடி வரான். சத்தம் கேட்டு டாமும் ஜாக்கும் ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஹேனா கிட்ட ஏலியன் இருக்கு. உடனே ஸ்பார்க்க அடிக்க வராங்க. அப்ப ஹேனா எல்லாரும் தடுத்து நிறுத்துறா. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இவன் ரொம்ப நல்லவன், யாரும் அடிக்காதீங்கன்னு சொல்றா. எல்லாரும் ஸ்பார்க் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸும் ஆகுறாங்க. இத கமாண்டர் மேல நின்னு பாக்குறான். ஸ்பார்க்க திருப்பி கூட்டிட்டு வரணும்னு முடிவு பண்றான். கீழே டாமோட அக்கா செம கோவத்துல வரா. ரிக்கிய பார்த்து ஏன் என்ன தூக்கி போட்ட, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு காட்டு கத்து கத்துறா. ஆனா நம்ம ஆளு எந்த பதிலும் சொல்லாம பாஸ்ல இருக்கான். ஏண்டா நான் இவ்வளவு கத்துறேன், நீ என்ன மரம் மாதிரி நிக்கிறேன்னு மறுபடியும் கடுப்பாகி கோச்சிட்டு போறா. ஸ்பார்க் கிட்ட டாம் விசாரிக்கிறான். எதுக்காக இங்க வந்தீங்க, உங்க பிளான் என்னன்னு கேக்குறான். அப்ப ஸ்பார்க் அவங்க பிளான வரைஞ்சு காமிக்கிறான். அந்த வீட்டு பேஸ்மெண்ட் கீழே ஒரு மெஷின் இருக்கு. அந்த மெஷினை எடுக்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்றான். அந்த ஏலியன்ஸுக்கு முன்னாடி அந்த மெஷினை நம்ம எடுக்கணும்னு பாக்குறாங்க. பாத்ரூம்ல பாட்டியே தனியா இருக்காங்க. ஆனா அங்க ஒரு ஏலியன் வந்து பாட்டிய சுட்டுடுது. அந்த மெஷினை எடுக்கலான்னு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்ப பாட்டி வெளியே நின்னு பேராண்டிகளா கதவை தரங்கன்னு கத்துறாங்க. பாட்டி வழக்கமா பேசாம வித்தியாசமா பேசுற மாதிரி இருக்கு. எல்லாரும் சந்தேகப்பட்டு நிக்கிறாங்க. அப்ப பாட்டி கதவை உடைச்சிட்டு வராங்க. இன்ஜினியர் ஸ்பார்க்க ஒழுங்கா என்கிட்ட திருப்பி கொடுன்னு சொல்றாங்க. பாட்டி இப்போ ஏலியன் கண்ட்ரோல்ல இருக்காங்க. பாட்டி தயவு செஞ்சு போயிடுங்கன்னு பசங்க கத்துறாங்க. ஆனா பாட்டி எல்லாரையும் தள்ளி விட்டு ஸ்பார்க் எடுக்க போறாங்க. அப்ப ஸ்கேட் போர்ட்ல வழுக்கி பாட்டி விழுறாங்க. பார்த்தா கமாண்டரும் பாட்டியை கால் கீழே தான் ஒளிஞ்சிருந்திருக்கான். உடனே அவனை மடக்கி பிடிச்சி ஒரு பாக்ஸ்குள்ள போறாங்க. பாட்டியை கண்ட்ரோல் பண்ற ரிமோட்டும் இப்போ கிடைக்குது. அப்ப யாரோ காலிங் பெல்ல அமுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா போலீஸ் பசங்க கிட்ட ஏலியன் இருக்குன்னு ஏன் கால் பண்ணீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு எல்லாரும் விளையாட்டுக்காக சும்மா கால் பண்ணோம், மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. கடுப்பாகி போலீஸ் திட்டுறாரு. அப்ப அம்மா அப்பா திரும்பி வராங்க. போலீஸ் நடந்ததா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஒரு ஏலியன் மேல நின்னு துப்பாக்கியால குறி வைக்குது. போலீஸ் கிட்ட துப்பாக்கி இருக்கிறத பார்த்து அவர் கழுத்தை சுட பாக்குது. அப்ப ஜாக் அந்த ஏலியனை தடுக்கிறான். அந்த சோல்ஜரை பிடிக்க பின்னாடியே ஓடுறான். ஆனா அதுங்க ஜாக்கை பிடிச்சிருதுங்க. ஜாக் இப்போ அந்த ஏலியன்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். அப்பா அம்மா போலீஸ் கிட்ட எங்க பசங்க பண்ணது பெரிய தப்பு, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. மதியானம் நாங்க விருந்து வச்சிருக்கோம், நீங்களும் கலந்துக்கங்கன்னு போலீஸ கூட்டிட்டு சாப்பிட போறாங்க. வீட்டுல எல்லாரும் உட்காந்து சாப்பிடுறாங்க. ஏலியனை அடைச்சு வச்ச பாக்ஸ் மேலேயே டாம் உட்காந்துருக்கான். ஹேனாவோட பைக்குள்ள ஸ்பார்க் ஒளிஞ்சிருக்கான். எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஸ்பார்க் கொலை பசியில இருக்கான். அங்க வச்ச எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு சாப்பிட முடிக்கிறான். ஹேனாவா இது எல்லாத்தையும் சாப்பிட்டதுன்னு அப்பா ஷாக் ஆகுறாரு. அப்ப கமாண்டர் அந்த பாக்ஸ உடைக்க பாக்குறான். கொஞ்சம் கொஞ்சமா உதைச்சு அந்த பாக்ஸ உடைக்கிறான். ரிக்கியோட ரிமோட்டையும் எடுக்கிறான். சாப்பிடும் போது திடீர்னு ரிக்கி அங்க வரான். இவன் எப்படி இங்க வரான்னு டாம் ஷாக் ஆகுறான். கீழே பார்த்தா கமாண்டரை காணோம். ரிக்கி நேரா வந்து ஹேனாவோட பேக்கை எடுத்துட்டு போறான். கூடவே அந்த கமாண்டரும் தப்பிச்சு போறான். பின்னாடியே பசங்க போறாங்க. சாப்பிடும் போது எங்கேயும் போக கூடாதுன்னு அப்பா தடுத்து நிறுத்துறாரு. அப்ப டக்குன்னு பாட்டி ஆன் பண்ணி பசங்களே பேசுறாங்க. நான் தான் அவங்கள விளையாட போக சொன்னேன், எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, சீக்கிரம் வரோன்னு சொல்லி பாட்டியை கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஸ்பார்க்க பேஸ்மெண்ட் குள்ள போட்டு அந்த கதவை ரிக்கி மூடுறான். பசங்களை பார்த்து நீங்க எல்லாரும் என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, உங்களால என்ன சமாளிக்க முடியாதுன்னு சொல்றான். அப்ப டாம் எங்களால முடியாது, ஆனா பாட்டியால முடியும்னு சொல்றான். பாட்டியும் ரிக்கியும் இப்போ நேருக்கு நேர் மோத போறாங்க. WWE ஸ்டார்ட்ஸ். ரிமோட் கண்ட்ரோலை வச்சு பாட்டிய சண்டை போட வைப்பாங்க பாருங்க, சும்மா தாறுமாறா இருக்கும். இந்த படத்திலேயே ஹைலைட் ஆன சீனே இதான். ஃபைட்னா சும்மா சாதாரண ஃபைட் இல்ல, ஆனால் பறக்கிற ஃபைட்டு. பாட்டி ரிக்கிய போட்டு பொழந்து கட்டுறாங்க. ஜாக்கி சான் ப்ரூஸ்லி எல்லாம் தோத்துட்டாங்க போங்க. அப்பதான் மேல பார்த்தா அந்த கமாண்டர் லைட் மேல உட்காந்து ரிக்கிய கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். உடனே பாட்டிய வச்சு அவனை பறந்து அடிக்கிறாங்க. பாட்டிய வச்சு ரிக்கிய சரமாரியா அடிக்கிறாங்க. அப்ப ரிக்கி கழுத்துல இருந்த புல்லட் கீழே விழுது. அந்த இடத்துக்கு ஹேனா வரா. பாட்டி அடிக்கிறத பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறா. அந்த ஏலியனையும் பாக்குறா. அப்பதான் அவன் நனவை தெரிஞ்சு முழிச்சு பாக்குறான். அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம முழிக்கிறான். அப்ப பாட்டி திரும்பி ஒரு கிக் விடுறாங்க பாருங்க, பறந்து போய் பேஸ்மெண்ட்ல விழுறான். கமாண்டரும் தப்பிச்சு பேஸ்மெண்ட்டுக்கு ஓடிடுறான். சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடமே உடஞ்சு போய் கிடக்கு. அதை பார்த்து கோபப்பட்டு பசங்க எல்லாரையும் திட்டுறாங்க. நீங்க யாரும் வெளியே போக கூடாது, எல்லாரும் மாடிக்கு போங்கன்னு திட்டி அனுப்புறாங்க. அப்ப டாமோட அக்கா மாடிக்கு வரா. இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறா. அப்பதான் எல்லாரும் உண்மையை சொல்றாங்க. நாம அவங்கள சும்மா விடக்கூடாது, அவங்கள எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், நாம எல்லாரும் கீழே போய் சண்டை போடலாம்னு சொல்றா. மறுபடியும் பசங்க எல்லாரும் கீழே கிளம்பி போறாங்க. பேஸ்மெண்ட்ல மெதுவா போய் பார்த்தா அங்க பெரிய பள்ளம் தோண்டி இருக்கு. ஜாக்க அங்க கட்டி வச்சிருக்காங்க. இங்க என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜாக் அந்த ஏலியன்ஸ் ஒரு மிஷின் எடுத்துட்டாங்க, அதை வச்சு சிக்னல் கொடுத்தா நிறைய
ஏலியன்ஸ் இங்க வரும், அதுங்க எல்லாம் சேர்ந்து பூமியை ஆக்கிரமிச்சிடும் சொல்றான். அப்ப ரிக்கியும் மயக்கத்துல இருந்து முழிச்சு வரான். உடம்பு முழுக்க உள்காயத்தோட தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறான். அப்ப டாமோட அக்கா ரிக்கி கிட்ட உடம்பு இப்போ பரவாயில்லையான்னு கேக்குறா. அதுக்கு ரிக்கி கடுப்பாகி, போடி நீயும் உன் குடும்பமும், உன் சங்காத்தமே எனக்கு வேணாம், உன் பாட்டி சங்காத்தமும் எனக்கு வேணான்னு அங்க இருந்து தெரிச்சு ஓடுறான். அந்த மெஷினை தேடி வீட்டுக்கு பின்னாடி போய் பாக்குறாங்க. பார்த்தா மெஷினை அசம்பிள் பண்ணி சிக்னல் கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஸ்பார்க் கமாண்டர் கிட்ட நாம மனுஷங்களை ஒன்னும் பண்ணாம விட்டுலான்னு சொல்றான். ஆனா கமாண்டர் அதை கேட்கல. அந்த மெஷினை உடனே ஆன் பண்றான். ஏலியன்ஸை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும்னு பசங்க யோசிக்கிறாங்க. அப்ப கொக்கோ கோலால மென்டோஸ போட்டு அந்த பாட்டில வீசுறாங்க. பாட்டில் பறந்து ஏலியன்ஸ் மேல போய் மோதுது. அந்த நேரத்துல பசங்க உள்ள வந்து ஏலியன்ஸை அடிச்சு தடுத்து நிறுத்துறாங்க. எல்லாரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. அப்ப டாம் அந்த கமாண்டரை அடிக்கிறான். கமாண்டர் அந்த மெஷின்குள்ள விழுறான். ஷாக் அடிச்சு பறந்து போறான். பசங்க எல்லாரும் கமாண்டர் செத்துட்டான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அவங்க நினைச்சது தப்பு. ஸ்பார்க் டாம் கிட்ட, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, இனிமேல் அவனை தடுக்கவே முடியாதுன்னு சொல்றான். என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா அந்த கமாண்டர் பெருசா வளர்ந்து நிக்கிறான். இனிமேல் அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. சிக்னலை எடுத்து பூமியில நட்டு வைக்கிறான். அப்ப டாம் ஏலியனுடைய துப்பாக்கிய அந்த மெஷின்குள்ள போடுறான். அதுவும் பெருசாகுது. அந்த துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு கமாண்டரை சுட போறான். கடைசியா கமாண்டர் சிக்னல் ஆன் பண்றான். உடனே ராக்கெட் மாதிரி வெடிச்சு பெரிய சிக்னல் தெரியுது. வீட்டுல உள்ளவங்க இதை பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்ப சோல்ஜர் ஒருத்தர் இருப்பான்ல, அவனும் மெஷின்குள்ள போய் பெருசாகிறான். டாம் வேக வேகமா கம்பத்து மேல ஏறி துப்பாக்கியால கமாண்டரை சுடுறான். இப்போ கமாண்டர் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கான். கமாண்டரை வச்சு சோல்ஜரை அடிக்கிறாங்க. 2 ஏலியன்ஸும் மாத்தி மாத்தி அடிச்சுக்குது. அப்ப ஸ்பார்க் அந்த மெஷினை ரிவர்ஸ்ல ஓட வைக்கிறான். உடனே அந்த 2 ஏலியன்ஸும் மறுபடியும் சின்னதாகுது. அந்த மெஷின்குள்ள விழுது. மெஷின் ஓவர் ஹீட் ஆகி வெடிச்சு சதுருது. கொஞ்ச நேரத்துல சிக்னலை பார்த்து அங்க நிறைய ஸ்பேஸ்ஷிப் வருது. நிறைய ஏலியன்ஸ் வந்துருச்சுன்னு எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. அப்ப ஸ்பார்க் அந்த ஸ்பேஸ்ஷிப் கிட்ட, மிஷன் கேன்சல், நாம மனுஷங்க கிட்ட தோத்துட்டோம், உடனே திரும்பி போயிருங்கன்னு சொல்றான். அதனால அந்த ஏலியன்ஸும் திரும்ப போயிடுதுங்க. கடைசியா ஏலியன்ஸ் கிட்ட இருந்து பூமியை காப்பாத்தியாச்சு. ஹேனா ஸ்பார்க் கிட்ட நீ இங்கே இருந்துருன்னு சொல்றா. ஆனா ஸ்பார்க்கால இங்க இருக்க முடியாது. ஏன்னா அவனுக்காக ஒரு குடும்பம் காத்துட்டு இருக்கு. எல்லார்கிட்டையும் டாடா பாய் பாய் சொல்லிக்கிட்டு ஸ்பார்க் திரும்ப கிளம்பி போறான். அப்பா டாம கூப்பிட்டு, நான் உன்னை ரொம்ப திட்டிட்டேன், நீ பண்ணது எல்லாமே சரிதான்னு பாராட்டுறாரு. இப்ப குடும்பத்தோட அந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா ஒரு ட்விஸ்ட், அந்த கமாண்டர் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். நான் ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன்னு சொல்றான். ஆனா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள காக்கா அவனை தூக்கிட்டு போயிடுச்சு. இதோட இந்த படம் முடியுது. என்ன மக்களே, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த படம் எப்படி இருக்குன்னு மறக்காம உங்க கமெண்ட்டை சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிடுங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட போய் சேரும். எனக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. உங்க கமெண்ட்ஸும் லைக்ஸும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. வாரம் வாரம் சூப்பரான ஒரு படத்தை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.